ദൈവനാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. ദൈവനാമം മഹിമപ്പെടുവதாக. ഇന്ന് നിങ്ങളോടുകൂടെ ആരാധിക്കുവാനും അല്പസമയം വചനത്തിന് മുമ്പാതെ ഇരിക്കുവാനും തക്കവണ്ണം ദൈവം അടിയനെ സഹായിച്ചോർത്ത് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இன்றைக்கும் உங்களோட கூட சேர்ந்து ஆராதனையில பங்கு பெறவும் சற்று நேரம் தேவனுடைய வசனத்தோடு உங்களோட இடத்துல பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் தாமே பாராட்டின இந்த கிருபை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് ഇവിടെ വരുന്നത്. എന്നാൽ പലപ്പോഴും ഈ സഭയുമായിട്ട് അതുപോലെ പുതിയ ജോസഫ് രാജനങ്ങളുമായിട്ടും വളരെ ബന്ധമുണ്ട് എനിക്ക്. முதல் முறையாகத்தான் இந்த சபையில் ஐக்கியம் படுகிறேன். ஆனாலும் இந்த சபையில் இருக்கின்ற அநேகரோடும் கூட குறிப்பாக சகோதரன் ஜோசப் ராஜனங்களோட கூட அதிக தொடர்புண்டு. എൻ്റെ പേര് പറഞ്ഞതുപോലെ തോമസ് സക്കറിയ. ഞാൻ കോട്ടയത്താണ് എൻ്റെ സ്വദേശം. சொல்லப்பட்டது போல என்னுடைய பெயர் சகோதரன் தாமஸ் சக்கரியா என்பதாகும். நான் என்னுடைய சொந்த ஊர் கோட்டயம். അതിനുശേഷം അല്പം നാളുകള് ദോഹയില് ദൈവവചനം ദോഹയില് ജോലിയിലായിരിക്കുവാൻ തക്കനിടയായി. சில நாட்கள் தோஹாவிலே வேலை நிமித்தமாக இருக்க கர்த்தர் கிருபை கூர்ந்தார். അതിനുശേഷം കർത്താവിന്റെ വേലയിൽ അധ്വാനിക്കാൻ തക്കവണ്ണമുള്ള ആഗ്രഹത്താൽ ജോലിയിൽ നിന്ന് വിരമിച്ച് 2016 I came back, and from 2017 I was in ACA. I got a master's from there, and now I am doing the ministry in Bangalore North. 2016 வருஷத்திலே தோஹாவிலிருந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தினுடைய அழைப்பை பெற்று அதன் பாரத்தினாலே தோஹாவிலிருந்து மறுபடியும் நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்து ஹொசூர்ல இருக்கக்கூடிய ஏஷியன் கிறிஸ்டியன் அகாடமியிலே மாஸ்டர்ஸ் நான் படித்து பின்பதாக பெங்களூர் நார்த்ல இருக்கின்ற திருச்சபையோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து வருகிறேன். Maybe some of you know about Marin K. Abraham, who was studied here around maybe 8-10 years back. ஏறக்குறைய 8-10 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகோதரி மெரின் கே ஆப்ரஹாம் என்ற சகோதரி ஒருவர் அறிந்திருப்பீர்கள். KMCHலே ஆக்குபேஷனல் தெரப்பி படித்தார்கள். மெரிന്റെ അങ്കിളാണ് ഞാൻ. மெரினுடைய மாமா தான் அடியேன். So in that way I am also from that time onwards I know about this church, and I used to pray for this church. ஆகவே அந்த நாட்கள் துவங்கி இந்த திருச்சபையை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். இந்த திருச்சபைக்காகவும் நான் ஜெபித்து வருகிறேன். Yesterday I came to Thrissur to attend a funeral. நேற்றைய தினத்திலே திருச்சூரில் நடைபெற்ற ஒரு அடக்க நிகழ்வுக்காக நான் வந்திருந்தேன். So after that I thought I called dear brother, and he said to come here so that I can attend this church and to have communion with you. அதன் பின்பதாக அருமை சகோதரன் நான் அழைத்து பின்பதாக அவரிடத்தில் வந்து ஐக்கியம் பாராட்டி இங்க இருக்கின்ற சபையாரோடும் கூட சேர்ந்து ஐக்கியம் பாராட்டுவதற்காக நான் வந்தேன். So when I came here, he told me one brother in this neighboring church also died recently. அங்கே வந்த நேரத்திலே அருகில் இருக்கின்ற சபையை சார்ந்த ஒருவர் மரித்து போனதாகவும் சகோதரன் சொன்னார். So I was just thinking about how little our small span of life we have here. நமக்கு இருக்கின்ற இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை குறித்து நான் சற்று உணர்ந்தேன். So when we are living in this world, we have only a short span of life in this world. இந்த பூமியில இருக்கின்ற நாட்களிலே நமக்கு மிக மிக குறுகிய காலம் மட்டுமே உண்டு. So in that short span of life we have to achieve a lot of things. அந்த குறுகிய காலத்திலே நாம் அதிகமாய் சாதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Some people will live up to the fullness of their age, up to 70 or 80 or 90. Maybe some people will go early. ஒருவேளை ஒரு சிலர் 70, 80, 90 என்று வாழ்ந்து வாழ்க்கையினுடைய முழுமையாக அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் இன்னும் சிறுகிய காலகட்டங்களிலே மரித்து போவார்கள். But we don't know when is the end. I don't know, you don't know when we are going to die. ஆனால் நாம் எப்பொழுது மரிப்போம் என்று நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. So before we die, before we go from this world, we should make sure we are where we are going. நாம் மரிப்பதற்கு முன்பதாக, இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் எங்கே செல்கிறோம் என்பதை குறித்து உணர்ந்திருக்க வேண்டும். And we know that as believers we are going to heaven.
விசுவாசிகளாக நாம் பரலோகம்தான் செல்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். And we are so sure about that. அதை குறித்து மிக உறுதியாகவும் இருக்கின்றோம். Are we sure? அதை பற்றி உறுதி நமக்கு இருக்கா? Are we sure? உறுதியா இருக்குமா? Can I read one verse? 2 Corinthians chapter 13 verse 5. நான் ஒரு வசனத்தை வாசிக்கட்டும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களாம். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். Apostle Paul is telling us to examine ourselves. நம்மை நாமே நிதானித்து பார்க்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு அறிவுரை சொல்கிறார். What to examine? எதை நிதானித்து பார்க்க வேண்டும்? Examine whether we are in faith. நாம் விசுவாசத்தில் இருக்கிறோமா என்பதை குறித்து நிதானிக்க வேண்டும். So when now we got a examination and here their dear brothers and brother and sister got a prize. பொழுது பரீட்சைக்கு என்னுடைய முடிவுகள் வந்திருந்தது. அதிலே சகோதரனும் சகோதரியும் அதற்கான பதக்கங்களை பெற்றார்கள். And we used to go through a lot of exam from the LKG till college masters. We used to attend a lot of exams. அதுபோல நாமும் கூட நம்முடைய எல்கேஜி துவங்கி முதுகலை பட்டம் அதற்கு மேலுமாக நாம் பரீட்சைகளை நாம் சந்திக்கின்றோம். So why do we go for exam? அப்படியானால் ஏன் நாம் பரீட்சைகளுக்குள் செல்ல வேண்டும்? Who would like to go? Who would like to take an examination? யாருக்கு தேர்வுகள் வேண்டும் என்று விரும்புவார்கள்? Nobody would like to have an examination because exam is a thing which we don't like usually. ஏனென்றால் தேர்வுகளை யாருக்குமே பிடிக்காது. பொதுவாகவே இந்த தேர்வுகளுக்குள் செல்வதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. But examine if there is no examen, we will not know if there is we are qualified for that. தேர்வுகள் இல்லை என்று சொன்னால் அதிலே தகுதி பெற்றோமா இல்லையா என்பது நமக்கு நிச்சயம் தெரியாது. In the same manner, we used to go sometime to doctor or hospital to examine ourselves. அதுபோல நாமும் கூட சில நேரங்களிலே மருத்துவரை அணுகி அவரிடத்திலிருந்து சில பரீட்சைகளை நாம் மேற்கொள்கிறோம். Because we don't know what is wrong with our body. நம்முடைய சரீரத்திலே என்ன கோளாறு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. Sometimes we will have some particular type of pain, particular type of weakness. We will rush to the hospital and ask doctor, can you examine me because I have some issues. சில நேரத்திலே நம்முடைய சரீரத்திலே சில வேதனைகள் ஏற்பட்ட பின்பதாக நாம் மருத்துவரை அணுகி, ஐயா தயவு செஞ்சு நீங்க என்னுடைய சரீரத்தை நீங்க கொஞ்சம் சோதனை பண்ணி பாருங்க, என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவோம். So we are living this body, we are doing a lot of exam for our body. ஆக நாம் இந்த சரீரத்திலே ஜீவிக்கின்ற நாட்களில் அநேக பரிசோதனைகளை நம்முடைய சரீரத்திற்காக நாம் மேற்கொள்கிறோம். So what about a spiritual examination? அப்படியானால் இந்த ஆவிக்குரிய பரீட்சை என்பது என்ன? So Apostle Paul is telling that we have to examine our spiritual state. நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்ன என்பதை குறித்து பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விடத்திலே சொல்கிறார். So I know I'm not talking to some youngsters or very young people here. இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு மட்டுமே நான் பேசுகிறேன் என்பதல்ல. I know you people are being in the faith for long years. அநேக ஆண்டுகளாக நீங்கள் விசுவாச வாழ்க்கையிலே ஜீவித்து வருகிறீர்கள். And even in that case, Apostle Paul is telling that we have to do an examination. அந்த நிலையிலும் கூட நாம் விசுவாசத்திற்கான பரீட்சையை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விடத்திலே கூறுகிறார். Because that is very important. ஏனென்றால் அது மிக முக்கியமானது. If we are not making sure that we are having a spiritual health, maybe we will be having some problem. ஆவிக்குரிய ஆரோக்கியம் நமக்கு இல்லை என்ற பட்சத்திலே நமக்கு ஏதோ சில பிரச்சனைகளோ கோளாறுகள் இருக்கும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Maybe we are not spiritually healthy. ஒருவேளை ஆவிக்குரிய முறையில் நல்ல ஆரோக்கியத்தில் இல்லை என்பது அர்த்தமாகலாம். And in a worst case, sometimes we are not spiritually alive. மிக மோசமான நிலைமையில பார்த்தோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய முறையிலே நாம் ஜீவனற்றவர்களாகவும் காணப்படுகிறோம். There are a lot of people coming into the church, especially in a believer's church. அநேக நேரத்திலே சபைக்குள் வரக்கூடிய விசுவாசிகளும் கூட விசுவாசிகள் கூடி வரக்கூடிய சபையிலும் ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்தவர்கள் காணப்படுகிறார்கள். They are dead. அவர்கள் மரித்திருக்கிறார்கள். We'll see them, they are walking, they are doing all those things. Maybe they are doing a lot, even there maybe they will preach, but they are always talking about the worldly things because they have nothing to talk about heavenly
spiritual matters. அவரிடத்துல உயிர் இருந்து நடக்கிறவர்களாக, அவர்கள் பேசுகிறவர்களாக, ஒருவேளை பிரசங்கம் கூட பண்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய விதங்களை குறித்து நாம் பார்க்கின்ற போது, அவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் இறந்து போன ஒரு நிலைமையை தான் எடுத்து காண்பிக்கிறார்கள். Can I read one verse? Matthew chapter 7 verse 21. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? மத்தேயு 7:21. பிரவேசிப்பானே. Not everyone who says Lord, Lord may not enter into the kingdom of the heaven. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. So they may be saying about Lord, Lord, we are doing a lot of things for you. ஆண்டவரே ஆண்டவரே நாங்க உமக்காக நாங்கள் அநேக காரியங்களை செய்கிறோம் என்று சொல்வார்கள். Can you read 22? 22 வாசிக்கலாமாம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவாம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவாம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். And 23. 23 சேர்த்து, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். What Jesus is telling? இயேசு இங்க என்ன சொல்றாரு? Depart from me. என்னை விட்டு அகன்று போங்கள். Depart from me, those who are doing unrighteous things. அநீதியானவைகளை செய்கிறவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். Is it possible? அது முடியுமா? We are always coming to the church every Sunday. We are coming in a correct time, correct manner. We are doing all the spiritual activities in a very proper manner. We used to help others. We used to do a lot of things. And we are thinking ourselves spiritual. We are thinking ourselves doing a lot of things for the Lord. But at the last moment, when the Lord comes, there is a possible that Lord can say that, depart from me. ஒவ்வொரு வாரமும் சரியான நேரத்துக்கு நாம் ஆராதனைக்கு வருகின்றோம், சரியான விதங்களிலே நாம் செயல்படுகின்றோம், அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், உதவி செய்கிறோம், பலருக்கு பல விதங்களை நாம் செய்து வருகின்றோம். இதெல்லாம் முடித்து கர்த்தருக்கு முன்பதாக நான் நிற்கும் பொழுது உங்களை நீங்கள் அறியேன், நீங்கள் விலகி போங்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். And they never knew that God is going to say that to them. They never knew Lord is going to say that. கர்த்தர் தங்களை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தையை அவர் சொல்வார் என்று இவர்களுக்கு அது தெரியல. They very sincerely thought they are believers. தாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லி மிக நேர்மை மனதோடு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are very sincerely thought they are the children of God. தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நேர்மையாய் நினைத்து வருகிறார்கள். Once one thing happened in my life when I was boarding a train from Cochin. ஒரு முறை நான் கொச்சின்ல நான் ரயிலில் ஏறின பொழுது I took a ticket to my native Kottayam and I was small. I was studying. I was studying in college. I was not so familiar in Cochin. எனக்கு கொச்சின் அவ்வளவாக பழக்கமில்லாத நாட்களாக இருந்து நான் கல்லூரியிலே பயின்று வந்த நாட்கள் அது. அப்பொழுது கொச்சின்ல இருந்து நான் கோட்டயத்திற்கு நான் ரயிலில் ஏறினேன். So I wanted to go back to my native place and I took a ticket and I boarded one train which I saw is return Kottayam. நான் என்னுடைய அந்த ரயிலிலே கோட்டயம் போவதற்காக நான் ஏறினேன். நான் ரிட்டர்ன் கோட்டயம் வருவதற்கென்று அந்த ரயிலிலே போடப்பட்டிருந்தது. So after some day what happened is this train is going in a reverse direction. சில நேரம் கழித்து பார்த்தால் அந்த ரயிலானது எதிர் திசையிலே போய் கொண்டிருந்தது. You know, this train was not going to Kottayam, but this train was coming from Kottayam. இந்த ட்ரெயின் கோட்டயத்தை நோக்கி போகவில்லை, கோட்டயத்திலிருந்து வந்து கொண்டு வேற இடத்துக்கு செல்கிறது. I was confused. எனக்கு குழப்பமானது. But I took a ticket. ஆனால் நான் பயணச்சீட்டை வாங்கி வைத்திருந்தேன். And I took sincerely, I was sitting on in the train. உண்மையாகவே நான் அந்த ரயிலிலே நான் அமர்ந்திருந்தேன். And thinking that I am going to Kottayam. நான் கோட்டயம் தான் செல்கிறேன் என்று நினைத்தேன். But I went to in a wrong direction. ஆனால் தவறான திசையிலே நான் பயணப்பட்டேன். There are a lot of people in the church sincerely sitting in the church thinking that they are going to heaven. தாங்கள் பரலோகம் தான் செல்கிறோம் என்று சொல்லி அநேக விசுவாசிகள் உண்மையாகவே நேர்மை மனதோடு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். Maybe not in this church, but many churches in India, in many places in the world, people are coming sincerely thinking that they are on the way to heaven. ஒருவேளை இந்த சபையிலும் அதே போல் உலகத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளிலும் கூட தாங்கள் நிஜமாகவே பரலோகம் தான் செல்கிறோம் என்ற நினைப்போடு அநேகர் அமர்ந்திருக்கிறார்கள். Now you understand what is the importance of examining ourselves. நம்மை நாமே நிதானித்து பார்ப்பதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு இப்பொழுது புரிகிறதா? See, living all the life for Christ, always doing everything for Christ and sincerely doing that for Christ, and finally you are not getting into the destination
then what is the use? கிறிஸ்துவுக்காக நாம் ஜீவித்து கிறிஸ்துவுக்காக ஏராளமானவைகளை நாம் செய்து இறுதியாக கிறிஸ்துவனை நாம் சென்று சேரவில்லை என்று சொன்னால் அல்லது முடிவான இடத்துக்கு சேரவில்லை என்றால் அதனுடைய பயன் என்ன? So we have to examine ourselves whether we are in faith. நாம் விசுவாசத்திலே இருக்கிறோமா என்பதை குறித்த ஒரு நிதானம் நமக்கு This is a very அவசியமாகிறது. most important thing in the life. ஏனென்றால் ஜீவியத்திலே இது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. You know, all the messages we hear in the churches are for our growth, சபைகளிலே கேட்கின்ற நாம் செய்தல் அனைத்துமே நம்முடைய வளர்ச்சிக்கு ஆதாரமாக our இருக்கின்றது. spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. But if a person is not born, how can he grow? ஆனால் ஒரு நபர் மறுபடியும் பிறக்கவில்லை என்று சொன்னால் எப்படி வளர முடியும்? All the philosophies in the world are there to modify people and make them better. உலகத்தில் இருக்கின்ற எல்லா தத்துவ ஞானங்களை நாம் பார்க்கின்ற வேளையிலே அது ஜனங்களை இன்னும் அதிகமாக மேம்படுத்தி அவர்களை வளர்த்த வேண்டும் என்றுதான் முற்படுகிறது. It is like doing the all the modification for a dead person. ஒரு செத்து போன ஒருவனுக்கு அனைத்து மாற்றங்களையும் கொண்டு வருவதற்காக So செயல்படுகிறார்கள். when we see a dead person is lying there, we will think that he is only sleeping because we give them a lot of good dress, the most best dress, and you know, we at the one side we will not think that he is dead. ஒரு மரித்து போன ஒருவருடைய சடலமானது முன்பதாக வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் சிறந்த நல்லதொரு ஆடையை அவருக்கு அணிவித்து ஒரு நேரத்தில் அவர் மரித்து போனார் என்றும் கூட நமக்கு தோன்றாமலும் போகலாம். There are a lot of good makeup. They do a lot of makeup and wear the best dress and look like a normal person. You know, like in some firman, you know, like a church bishop and all. When they're dying, I have seen they are sitting like that in their chair. நல்ல முறையில மேக்கப் பண்ணி நல்ல சிறந்த ஆடைகளை அணிவித்து அவர் மரித்தாரா என்ற எண்ணம் தோன்றுவதற்கும் கூட அப்படி வைக்கிறார்கள். ஒருவேளை இந்த ஆயர்களை பார்த்தால் நீங்க அவர்கள் மரித்த பின்பதாக நல்ல ஆடை அணிவித்து பேராயர்கள் அமர வைத்திருப்பார்கள். They are in a full decorated way. நல்ல முறையில அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் அமர்த்தப்பட்டிருப்பார்கள். What is use? They are dead. அது என்ன பிரச்சனை? அதுல என்ன பயன் இருக்கின்றது? அவர்கள் இறந்து போய்விட்டார்களே. All the philosophy in the world are to decorate or to do modification on the dead body. உலகத்தில் இருக்கின்ற எல்லா தத்துவங்களுமே இறந்து போன ஒருவருக்கு நல்ல முறையில் அலங்கரித்து அவர்களை மேம்படுத்துவதற்காக மட்டும்தான் இருக்கின்றது. All the people, all the teachers in the world are doing that same thing. உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களும் எல்லா ஆசிரியர்களும் போதகர்களும் இதைத்தான் செய்து வருகிறார்கள். But Jesus Christ is not doing that. He didn't come for that. இயேசு கிறிஸ்து அதற்காக வரவில்லை, அதை செய்கிறவரும் அல்ல. Then for what he came? அப்படியானால் எதற்காக அவர் வந்தார்? Well, he came. எதற்காக வந்தார்? He came to give life. ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். Only Jesus can give life. இயேசு மட்டும்தான் ஜீவனை கொடுக்க முடியும். He is the only person who is the creator of life. ஜீவனுடைய ஊற்றாய் விளங்கக்கூடியவர் அவரே. If you in science cannot create life and it never could able to create life. அறிவியல் ஒருபோதும் ஜீவனை அல்லது உயிரை உருவாக்க முடியாது. Nobody could able to do create life. ஒரு நபரும் கூட ஒரு ஜீவனை உருவாக்க இயலாது. It cannot be created in an experiment lab. ஒரு குறிப்பிட்ட லேப்ல வைத்து இந்த ஜீவனை உருவாக்க முடியாது. But if you want to have life should come from a living person. ஜீவன் உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஜீவனுள்ள நபரிடமிருந்து தான் அது புறப்பட வேண்டும். How a baby is born in the world? உலகத்துல எப்படியாக குழந்தைகள் பிறக்கிறார்கள்? Can you go to a shop and purchase a baby? ஒரு கடைக்கு போய் ஒரு குழந்தை வேணும்னு கேட்டு வாங்க முடியுமா? No, there is a process for the baby to born in the world. உலகத்திலே ஒரு குழந்தை பிறப்பதற்கான ஒரு சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Is it so? அப்படியா? There is a life should come together to create a life. அந்த ஒரு ஜீவனை உருவாக்குவதற்காக ஜீவன்கள் இணைந்து வர வேண்டும். Only with a life can be created. ஒரு ஜீவனால் மட்டும்தான் மற்றொரு ஜீவனை உருவாக்க முடியும். In the same manner, the life of God should come into our soul to create a life in us. அதுபோல தேவனுடைய ஜீவன் என்று சொல்வது நமக்குள்ளாக வந்து நமக்குள்ள இருந்த ஒரு ஜீவனை உருவாக்க வேண்டும். Then only we can be called a person as a son or a daughter of a person. அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு நபருடைய மகன் மகள் என்று அவர்கள் அழைக்கப்பட முடியும். We all have babies. நம்ம எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்கிறது. We all have children. நம்ம எல்லாருக்குமே பிள்ளைகள் இருக்கிறார்கள். So when a baby is born, we will say, she looks like her mother. She looks like his father.
ஒரு குழந்தை பிறந்த பின்பதாக அந்த குழந்தை பாருங்க அப்பா மாதிரியா இருக்குது, அம்மா மாதிரியா இருக்குது என்று சொல்வார்கள். Why we say that? நாம் ஏன் அதை சொல்றோம்? Because it's coming from him. ஏனென்றால் அது அவர்களிடமிருந்து பிறக்கின்றது. It's coming from her. அவளிடமிருந்து அது பிறக்கின்றது. We have to come from the Lord, then only we can be like Lord. நாம் கர்த்தரிடமிருந்து வர வேண்டும், அப்பொழுது மட்டுமே நாம் கர்த்தரை போல் இருக்க முடியும். We have to first born through the Lord. நாம் கர்த்தராலே பிறக்க வேண்டும். Otherwise we will never be the part of this kingdom. இல்லை என்றால் இந்த ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாய் நாம் இருக்க முடியாது. Otherwise we can never be called as a children of God. இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட முடியாது. How we will born as a children of God? தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி பிறக்க முடியும்? We all know, we are very familiar with all the passages. I am not telling anything new to you. வேத வசனங்கள் எல்லாம் நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம், அதை உங்களுக்கு புதிதாக நான் சொல்ல வேண்டிய I அவசியம் இல்லை. came here to just make a reminder for all these things. இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டும் வண்ணமாகத்தான் இப்பொழுது நிற்கிறேன். Because wherever I go, I will do the first thing. I will make sure that all the people in that place are alive. ஏனென்றால் எந்த இடத்துக்கு சென்றாலும் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் உயிரோட ஜீவனோட இருக்கிறார்கள் என்பதை உணர்த்து வைக்கப்படுவேன். Because I don't like to talk to people who are dead. There is no use in modifying a dead people. ஏனென்றால் இறந்து போன நபர்களிடத்தில் நான் பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவர்களை இறந்து போனவர்களை சற்று மாற்றி அமைத்து அமர வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. Not the people who are going to die, மரிக்க போகிறவர்கள் என்பதல்ல, people who are already dead. ஏற்கனவே மரித்தவர்கள். You know, if you say anything to a dead person, there's no use. இறந்து போனவருக்கு எதை சொன்னாலும் ஒரு பயனும் இல்லை. But we can say, we can teach, we can give them instruction to the people who are living. ஆனால் ஜீவனுள்ளவர்களுக்கு சிலவற்றை கற்றுக் கொடுக்கலாம், சில அறிவுரைகளை சொல்லலாம். So we all familiar that John chapter 1 and verse 12. நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கின்ற வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். So we have to believe, we have to accept him. நாம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். What do you mean by that? அப்படி அதனுடைய அர்த்தம் என்ன? See, one boy and girl want to get married. ஒரு பையனும் ஒரு பெண்ணும் திருமணமாக வேண்டும் என்று விரும்பினால், so one day they wanted to live together. That's it. ஒரு நாள்ல ஒன்றாய் சேர்ந்து வாழலாம் என்று முடிவு செய்கிறாங்க. அப்படியா? They can live together. The world, many things are happening like that. அநேக காரியங்கள் உலகத்தில் அப்படி நடக்கின்றது. ஒன்றாய் சேர்ந்து வாழலாம். But what do you mean by marriage? ஆனால் திருமணம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? Marriage means a person is accepting another person as his wife, or a lady is accepting a boy as her husband. திருமணம் என்று சொன்னால் ஒரு ஆண் மற்ற ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான், அல்லது அந்த மகள் ஒரு மகனை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறாள் என்பதாகும். Without accepting that, can they live together? நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து வாழ்வோம் என்று முடிவு செய்தால் மட்டும் போதுமானதா? Yeah, technically they can possible, but they are never be called as the husband or wife. நடைமுறையில சரிதான், சாத்தியமாகலாம். ஆனாலும் கூட கணவன் மனைவி என்பது ஆகிவிடாது. If a person has to accept a lady as her wife, then how much more we have to accept the Lord as our Savior. ஒரு நபர் ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்கின்ற நேரத்தில் அதை காட்டிலும் எவ்வளவு மேலாக ஒரு நபர் ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வது முக்கியமாக இருக்கிறது. We have to accept him. We have to give ourselves to that person. நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாமே அந்த நபருக்கு முழுமையாய் கொடுக்க வேண்டும். Okay, after marriage, திருமணத்திற்கு பின்பு, after marriage, what boy and girl is going to do? திருமணத்துக்கு அப்புறம் ஆணும் பெண்ணும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? The girl is going to live in boy's house. அந்த பெண் அந்த மகனுடைய வீட்டிலே, மணமகனுடைய வீட்டிலே தங்கி இருக்க போகிறார்கள். Her identity is changed. அவளுடைய அடையாளம் மாறிவிடுகின்றது. Until yesterday she was only a girl. நேற்றைய தினம் வரைக்குமாக ஒரு பெண் மட்டுமே. Today she is a wife. இன்றைக்கு அவள் ஒரு மனைவி. And what is the change of position happened? இப்பொழுது அந்த ஸ்தானத்திலே என்ன மாற்றம் வந்திருக்கின்றது? And all what belongs to him belongs to her now. அவருக்கு என்னெல்லாம் சொந்தமாக இருக்கின்றதோ இப்பொழுது அவளுக்கும் அது சொந்தமாகின்றது. Without getting married to a person, how a lady can inherit
the whatever thing a boy has. ஒரு நபருடன் திருமணம் முடிக்காவிட்டால் எப்படியாக அவருக்கு இருக்கின்ற எல்லா விதங்களுக்கும் எல்லா சுதந்திரத்திற்கும் இந்த மனை வருகின்ற மனைவி சுதந்திர விதமாக அனுபவிக்க முடியும்? Can she live the way how she was living before? இதற்கு முன்பதாக அவள் வாழ்ந்து வந்த பிரகாரமாக இதற்கு மேல் வாழ முடியுமா? Can she live? அப்படி வாழ முடியுமா? After marriage, she is going back to her life, or maybe going back to the same way how she was living. Is it possible? திருமணத்திற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை போலவே அவர்கள் அதே வாழ்க்கைக்கு திரும்ப செல்ல முடியுமா அல்லது அதே போல் வாழ முடியுமா? If anybody is living in the same way how they were living before, after they say that they accepted Jesus Christ, is not married. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் பின்பதாக முற்காலத்தில் எப்படியாக வாழ்ந்து வந்தார்களோ அதே போலதான் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் திருமணத்தில் எப்படி அது இல்லை என்றாகின்றதோ their life has to change. Their life has to change. அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். Their identity is changed. அவருடைய அடையாளம் மாறிவிட்டது. Their complete address is changed. அவருடைய முகவரி முழுவதுமாய் மாறிவிட்டது. But how many people are living in the same manner? We will never know whether he is a Christian, whether he is a believer. We don't know. அவர் விசுவாசி இல்லையா என்று நமக்கு தெரியாதான எவ்வளவு நபர்கள் நாம் இன்றும் அதே போல் ஜீவித்து வருகிறோம். Now the believers are going back to the world. இப்பொழுது விசுவாசிகள் உலகத்தை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். The people in our Christian in the believers world, we don't know, we cannot identify whether they are Christians or not. விசுவாசிகள் என்று சொல்கின்றவர்கள் மத்தியிலே அவர்கள் விசுவாசிகளா கிறிஸ்தவர்களா என்ற அடையாளமே கண்டுகொள்ள முடியாமல் இருக்கின்றது. Because they are living in the same manner how all their friends are living. ஏனென்றால் அவருடைய நண்பர்கள் எவ்வளமாய் ஜீவித்து வருகிறார்களோ அதே போலதான் இவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். How the worldly people are living in the same manner we are also living. உலகத்தார் எப்படி ஜீவிக்கிறார்களோ அதே போலதான் இவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். We will never bother about anything else, but we just bother about how to live in the world. எதை குறித்தும் கவலையற்றவர்களாக உலகத்தை பற்றி உலகத்திற்கேற்றவர்களாய் ஜீவிப்பதை மட்டுமே நினைக்கிறார்கள். A girl is after married, she is again thinking about her life, her house, back old house in the parents, and she is always doing all the things for the parents' house, how she was doing before. Then what is the use of getting married? திருமணத்துக்கு பின்பதாக அந்த மணமகள் எப்படி முன்பு திருமணத்துக்கு முன்பதாக தன்னுடைய பெற்றோர் வீட்டை அவர்கள் வீட்டை குறித்து நினைவுடன் அதனை செய்து வருகிறாள். அதே போல திருமணத்துக்கு பின்பதாகவும் செய்தால் திருமணம் என்பதற்கான அர்த்தம் என்ன? But many people, many believers, அநேக விசுவாசிகள் still living for the world, இன்னும் உலகத்திற்காகவே ஜீவித்து வருகிறார்கள். living for their old family, தங்களுடைய பழைய குடும்பத்திற்காக ஜீவித்து வருகிறார்கள். Their old family, the family of Satan, the family of world, they are living for that. தங்களுடைய பழைய குடும்பத்திற்காக சாத்தானுக்காக அவர்கள் ஜீவித்து வருகிறார்கள். You know what is the most curse for Christian life? கிறிஸ்தவ ஜீவியத்திற்காக இருக்கின்ற மிகப்பெரிய சாபம் என்பது என்ன தெரியுமா? We are living a life without any testimony. எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் ஜீவிப்பதாகும். We are living without any testimony. We are not exhibiting Christ our Lord to others. கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகரை பிறருக்கு எந்த விதத்திலும் காண்பிக்காமல் இருப்பதுதான் சாட்சியற்ற அவமானத்திற்கு ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை. A woman who married, she will say, this is my husband. திருமணமான ஒரு பெண் இவர் என் கணவன் என்று சொல்வதுண்டு. She wanted to be together with her husband. தன்னுடைய கணவனோடு எப்பொழுதும் இருக்க விரும்புவதுண்டு. She wanted to go along with her husband wherever he wants. எப்பொழுது எங்கெல்லாம் அவர் செல்கின்றாரோ அங்கெல்லாம் அந்த கணவனோடு சேர்ந்து செல்ல வேண்டும் என்ற விருப்பம் அந்த பெண்ணுக்கு இருக்கும். Before she wanted to go along with her friends. இதற்கு முன்பதாக தன் நண்பர்களோடு சென்று போக வேண்டும் என்று விரும்புவார்கள். Sister, why you are not coming with us? No, I have a husband now I have to go with him. சகோதரியே, ஏன் இப்பொழுது வருகிறதில்லை என்று சொன்னால் அவள் சொல்வாள், இப்பொழுது எனக்கு கணவன் இருக்கிறார், அவருடன் சேர்ந்து போக வேண்டும் என்று சொல்வார்கள். Before they used to go to shopping and all the other things along with their friends. Now she is going along with her husband. இதற்கு முன்பதாக அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து கடைக்கு செல்வதும் வாங்குவதுமாக இருப்பார். ஆனால் இதன் திருமணத்திற்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கை கணவனோடு கூட இருக்கும். She has a Lord now. இப்பொழுது அவளுக்கு ஒரு ஆண்டவன் உண்டு. She has somebody to ask. அவளிடத்தில் கேள்வி கேட்பதற்கு ஒருவர் உண்டு. Early morning when she cannot just sleep like up to 10 o'clock. காலையிலே அவர்கள் காலை 10 மணி வரைக்கும் அப்படியே தூங்கிட்டே இருக்க முடியாது. She has to obey what her husband says. அவளுடைய கணவனார் என்ன சொல்கிறார் அதை அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். She has to do what her husband likes. அங்கே புருஷனுக்கு என்ன பிடிக்கின்றதோ அதை அந்த மனைவி செய்தாக வேண்டும். She cannot live in the way how she was before. இதற்கு முன்பதாக எப்படி இருந்தார்களோ அதற்கேற்றவனமாய் அதே போல அந்த மனைவி ஜீவிக்க முடியாது. Why? ஏன்?
because she has a relationship now. இப்பொழுது அவர்கள் ஒரு உருமனத்து அந்த திருமண உறவிற்குள்ளாய் She வந்திருக்கிறார்கள். has a new life now. இப்பொழுது ஒரு புது ஜீவியம் உண்டு. If she is again going after all her friends, all her maybe even lovers, what we'll call her? மறுபடியுமாக அவள் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக தன்னுடைய திருமண முன்பதாக இருந்த நண்பர்களோடும் காதலர்களோடும் கூட சேர்ந்து இருப்பார் என்று சொன்னால், will a husband will allow that? அதை ஒரு கணவன் அனுமதிப்பாராம்? Will any husband allow that my wife is going after somebody else? என்னுடைய மனைவி வேறொருவரை நாடி செல்கிறாள் என்று சொல்கின்ற விஷயத்தை ஒரு கணவன் அனுமதிப்பாராம்? Examine. நிதானித்து பாருங்கள். With whom we are living. நாம் யாருடன் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம்? Are we living with the world or are we living with the Lord? சேர்ந்து வாழ்கிறோமா அல்லது ஆண்டவருடன் சேர்ந்து ஜீவிக்கிறோமா? Otherwise, இல்லை என்றால் the Lord will say, I don't know you, depart from me. நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார். We have to know him. நாம் அவரை அறிந்திருக்க We வேண்டும். have to live with him. நாம் அவரோடு ஜீவிக்க We have வேண்டும். to live for him. நாம் அவருக்காக ஜீவிக்க வேண்டும். He is living in us and we should live in him. அவர் நமக்குள்ளாய் வாசம் செய்கிறார், நாம் அவருக்குள்ளாய் ஜீவிக்க வேண்டும். Because he died for us. ஏனென்றால் அவர் நமக்காக மரித்தார். We should die for him. நாம் அவருக்காக மரிக்க வேண்டும். For what else we are living? இல்லை என்றால் எதற்காக ஜீவிக்கிறோம்? Why we are in this world? எதற்காக இந்த பூமியில் இருக்கின்றோம்? To make some money, ஏதோ பணம் சம்பாதிப்பதற்கா? To get a lot of positions, அநேக பதவிகளை பெற்றுக் கொள்வதற்கா? No brother, all that will go. இல்ல சகோதரர், அதெல்லாம் மாய்ந்து போய்விடும். So we know that people are dying. ஜனங்கள் மரித்து போகிறது நாம் கேட்கின்றோமே. After that, what all things he has, he is not taking anything. அதன் பின்பதாக அவருக்கு இருக்கின்ற எல்லா உடைமைகளையும் ஒன்றையும் அவர் எடுத்து போவதில்லை. What all things we are doing for the Lord only will remain. கர்த்தருக்காக நாம் எதை செய்கின்றோமோ அது மட்டுமே நிலைத்திருக்கும். Otherwise, இல்லை என்றால் நாம் இழந்து போய் விடுவோம். We are working hard, we are running hard for the world, and we cannot take anything to heaven. கடினமாய் நாம் உழைக்கிறோம், பிழைக்கிறோம், எல்லாவற்றையும் உலகத்திற்காக நாம் செய்கின்றோம். மரித்த பின்பதாக என்ன செய்ய போகிறோம்? This lady who is maybe she is working hard for herself. Why she is working hard? She has her husband. ஏன் அந்த மகள் தனக்கென்று அதிகமாய் செயல்பட்டு அதிகமாய் உழைக்க வேண்டும்? அவளுக்கு என்று ஒரு கணவன் இருக்கிறாரே. She should live with her husband. அவள் கணவனோடு கூட வாழ வேண்டும். Can I read one verse? John chapter 10 verse 14. மற்றொரு வசனத்தை நான் வாசிக்கட்டுமா? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். Yeah, I know my own and my own know me. நான் தமிழிலே 15ல நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். He knows us. அவர் நம்மை அறிந்திருக்கின்றார். He will never say, depart from me, I don't know you. என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்று ஒருபோதும் சொல்லப் போவதில்லை. If you have a relationship with him, he will never say that I don't know you. நாம் அவரோடு கூட உறவில் நாம் இருப்போம் என்று சொன்னால் உங்களை அறியேன் என்று அவர் சொல்லப் போவதில்லை. There is a big chance that we don't have any relationship with him. நம்ம அவரோட கூட எந்த ஒரு தொடர்புகளுமே இல்லாதிருப்பதற்கான சாத்தியம் நிச்சயம் உண்டு. Maybe because you are born in a Christian family. ஒருவேளை நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம். Maybe because your parents are going to the church we are going. ஒருவேளை பெற்றோர்கள் சபைக்கு போகிறதால நீங்களும் சபைக்கு போய்கிட்டு இருக்கலாம். Maybe because your husband is going to the church you are going. ஒருவேளை உங்களுடைய கணவன் சபைக்கு போகிறதால நீங்களும் சபைக்கு போய் கொண்டிருக்கலாம். Maybe your wife is compelling you to come to the church, that's why you are coming. சபைக்கு வாங்கன்னு சொல்லி உங்க மனைவி சொல்வதனால நீங்க சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். You don't have any relationship with the Lord. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு கூட எந்த ஒரு உறவும் இல்லை. You are coming here like you are coming in a club. ஏதோ ஒரு கிளப்புக்கு வருவது போல நீங்க இங்கே வந்துட்டு போறீங்க. Is it possible? அது முடியுமா? In many places people are coming like that. அநேக இடங்களிலே ஜனங்கள் இப்படிதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். Oh, how sad it is. அது எவ்வளவு சோககரமான விஷயமாகும். And they are sincerely mistaken. அவர்கள் நேர்மையாகவே தவறாக நினைத்து ஜீவிக்கிறார்கள். They are saying that by coming here doing so things and we can go to heaven. இங்கே வந்து பல காரியங்களை செய்வதன் மூலமாய் தாங்கள் பரலோகம் சென்றடையலாம் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். Don't fool yourself. உங்களை நீங்களே மதியமா மாற்றிக்காதீங்க. Don't fool yourself. உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். This is a big important thing in your life. இது உங்கள் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பெரிய விஷயம். It is something more valuable than the life. ஜீவனை காட்டிலும் மிக மிக மதிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. As I told you, the life in this world is only a very short span. ஏற்கனவே சொன்னது போல பூமியில் இருக்கின்ற வாழ்க்கை என்பது மிக மிக சொற்பம் மட்டுமே. And how do we know that whether we are really the children of God? அப்படியானால் நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Matthew chapter 7 மத்தேயு 7ஆம் அதிகாரம் verse 15.
15ஆம் the வசனம். Lord said how to identify a person who are a believer. ஒரு விசுவாசியாக இருக்கிறாரா என்பதை குறித்து எப்படி அடையாளம் கொள்வது என்பதை பற்றி அவர் சொல்கிறார். And it's very important. அது மிக முக்கியமானது. We have to we have to identify, we have to make sure we are the children of God, we are the believers. நாம் விசுவாசிகள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். Verse 15. 15வது வசனம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது என்றும் Matthew chapter 7. மத்தேயு 7:16. 7:16. Yeah, 16. Yeah, 15. You can read from 15. I don't know whether it's there. Okay, what it is written there? 16ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மத்தேயு 7:16. With their fruit. அவர்களுடைய கனிகளினாலே. With their fruit we can identify that whether they are real believers. உண்மையான விசுவாசிகளா என்பதை குறித்து அவர்களுடைய கனிகளினாலே நாம் அறியலாம் என்று சொல்லப்படுகிறது. Is it so? அப்படியா? There are a lot of trees in a jungle. ஒரு வனத்திலே அநேக மரங்கள் இருக்கின்றது. How do we identify a tree? எப்படி ஒரு மரத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? Not by looking the leaves or not by looking the bark. இலைகளையோ அல்லது மரப்பட்டைகளையோ பார்த்து அல்ல. But by looking what type of fruit the tree is producing, we can understand that this is a mango tree, this is an apple tree, this is this tree, like that. ஒரு மரம் எப்படிப்பட்ட கனிகளை அது கொண்டு வருகின்றதோ அதன் பின்பதாக அதை அடையாளம் கண்டுகொண்டு இது மாமரம் என்று சொல்லி மற்ற மரங்கள் என்று சொல்லி நாம் கூறுகிறோம். Many people are hanging fake fruits on their trees. அநேக ஜனங்கள் தங்களுடைய மரங்களின் மேலே போலியாக இருக்கின்ற பழங்களை தொங்கவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். You know the fruit of the spirit, love, joy, peace. ஆவின் கனியை பற்றி தெரியுமல்லவா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம் போன்றவைகள். This should come from within. இவைகள் உள்ளிருந்து வெளியே வர வேண்டும். The fruit should come from within. அந்த கனிகள் உள்ளே இருந்து வெளியே வர வேண்டும். If you see an apple tree full of fruit, ஆப்பிள் மரத்தை நீங்க முழுவதுமா பழங்களால் நிறைந்திருக்கிறது பார்ப்பீர்களானால், oh, it's a very nice apple tree. ஒரு நல்ல ஒரு ஆப்பிள் மரமாக இருக்கிறது என்று சொல்வோம். Oh, but we are coming near to that tree. ஆனால் அந்த மரத்திற்கு அருகாமையிலே நாம் வந்து all that are plastic duplicate. அதெல்லாம் போலியான பிளாஸ்டிக் ஆப்பிள்னு பாத்தீங்கன்னா, same like how you are making Christmas tree. கிறிஸ்மஸ் ட்ரீ உருவாக்குமா அது போல நான் இருக்கிறது என்று சொல்லி கண்டறிவோம். Christmas tree has a lot of fruits. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கூட அநேக பழங்கள் உண்டு. But nothing is useful. ஆனா அதுல ஒண்ணு கூட பயனுக்கு இல்ல. Nothing can be useful for eating. அதை ஒரு பழம் கூட நாம் புசிக்க முடியாது. Looking that he is a very nice brother, is a very gentle sister. அது பார்க்கும்போது ரொம்ப மென்மையா இருக்கிற சகோதரி, ரொம்ப நல்லா இருக்கிறது, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கிறது என்று சொல்லுவோம். They are helping each other. அது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறாங்க. But coming near to that person, understand she or he is not genuine. ஆனால் அந்த நபருக்கு மிக நெருங்கி அருகாமையிலே நாம் வரும் பொழுது அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்பது நமக்கு தெரிய வருகின்றது. A person who is really born in the family of God will show the character of God. உண்மையாகவே தேவனுடைய குடும்பத்திலே பிறந்திருப்பவர்கள் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவார்கள். How our father's character is imprinted in us, the same way the character of God will be imprinted in us. நம்முடைய தகப்பனுடைய குணாதிசயங்கள் எப்படியாக நமக்குள் அச்சிடப்பட்டிருக்கின்றதோ அது போலவே தேவனுடைய குணாதிசயங்களும் நமக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. See, human beings are helping each other. மனுக்குலங்கள் ஒருவரை ஒருவர் அவர்கள் உதவி செய்கிறார்கள். See, a dog, if a dog sees another dog, ஒரு நாய் மற்றொரு நாயை பார்த்துச்சுன்னா, in some critical situation, maybe he shows some love to others. ஏதோ ஒரு சிக்கலான சூழ்நிலையில பார்க்கும்போது அது கொன்னு அன்பை தெரிவிக்கின்றது. Animals love each other, their own elements. மிருகங்கள் ஒன்றை ஒன்று நேசிக்கின்றது. Human beings love each other because they will help each other. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறார்கள். And that is common in the world. அது உலகத்திலே பொதுவானவை. If you see doing something, helping, and people are all these things, everybody, even Muslim, the Hindus, all the people who are not even believing God may help each other. ஒருவர் உதவி செய்வதை பார்த்தோம் என்று சொன்னால் அது உலகத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்களோ ஈவன் கடவுளை நம்பாதவர்களும் கூட இப்படி உதவி செய்து நன்மைகளை செய்கிறதை பார்த்திருப்பீர்கள். There are people who never help, but that's generally happening. This humanity is there. உதவி செய்யாதவர்களும் கூட இருக்கிறார்கள். பொதுவாக மனுஷியத்தன்மையை நாம் பார்க்கின்ற வேளையிலே இப்படிப்பட்ட பண்புடையவர்களாக அவர்கள் ஜீவிக்கிறார்கள். Helping a person is not the mark of a Christian. ஒரு நபருக்கு உதவி செய்வது என்பது கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம் அல்ல. You know what Jesus said? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? If you greet your friend, உங்களுடைய நண்பனை நீங்கள் வாழ்த்தி,
even the tax collectors greet each other. வரி வசூலிப்பவன் கூட அவனை மற்ற நபர்களை பார்க்கும் பொழுது There is வாழ்த்துகிறான். no difference between you and the tax collector. உங்களுக்கும் வரி வசூலிப்பவனுக்கு வித்தியாசமே இல்லையே. But you have to greet those who are not greeting you. உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதவர்களை பார்த்து நீங்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் You என்று have to சொன்னார். love those who don't love you. உங்களை நேசியாதவர்களை பார்த்து நீங்கள் நேசிக்க வேண்டும். You have to help those who are people who don't help you. உங்களுக்கு உதவி செய்யாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். Are we doing that? நாம் அதை செய்றோமா? We are doing everything that expecting something will be coming return. எல்லாவற்றையும் நாம் செய்வதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஏதோ ஒன்று நமக்கு திரும்ப கிடைக்கப்பெறும் என்பதற்காகவே தான். Dear brothers and sisters, that is not Christian. அருமையான சகோதர சகோதரி, அது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். Every human being is expecting something in back. ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு ஏதாவது திரும்ப கிடைக்கப்பெறுமா என்று தான் செய்து வருகிறான். But without expecting doing something, and not only that, if somebody is doing something harm to us, helping that person who is harming us is something divine. எதையுமே எதிர்பாராமல் செய்வதும், அது மட்டுமல்லாமல் ஒரு நபர் நமக்கென்று தீமையை செய்யும் நேரத்தில் அவருக்கு எந்த விதமான தீமையை நாம் இழைக்காமல் அவருக்கு நாம் நேசித்து அவருக்கென்று உதவி செய்வதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. That is the character of God. அது தேவனுடைய குணாதிசயமாகும். When we were enemies, நாம் சத்துருக்களாக இருந்த நேரத்திலே, when we are enemies, நாம் சத்துருக்களாக இருந்த நேரத்தில் what we will do to our enemies? நாம் நம்ம சத்துருக்களுக்கு என்ன பண்ணுவோம்? Can we help our enemies? நம்ம சத்துருக்களுக்கு உதவி செய்வோமா? If we are in the border, if we see one enemy, we will shoot. நாம் எல்லை புறங்களில் இருப்போம் என்று சொன்னால் சத்துருனா யாரும் நமக்கு நல்லா தெரியும். Everybody has enemies. ஒவ்வொரு நபருக்கும் சத்துருக்கள் உண்டு. We know which people doesn't like us. யார் நம்மளை யாருக்கு பிடிக்காது என்பதை குறித்து நம்ம அறிந்திருக்கின்றோம். To whom we don't care about, we don't care about others. We don't care about those people who don't care us. நம்மை அதிகமா அக்கறை எடுக்காதவர்கள் மேலே நாம் அதிக அக்கறை எடுப்பதில்லை. Brother, you are just behaving like the worldly people. உலக பிரகாரமான மற்ற ஜனங்களைப் போல நீங்களும் செயல்படுகிறீர்கள். That's only one step. அது ஒரே ஒரு படி மட்டுமே. There are a lot of things. இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கிறது. If you are a Christian, you have to show the character of God. நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் தேவனுடைய குணாதிசயத்தை காண்பிக்க வேண்டும். If you are showing the character of God only, we can make sure that you are a Christian, you are a son of God. தேவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். Many people, அநேக நபர்கள், many believers, they are still in LKG. இன்னும் அநேக விசுவாசிகள் எல்கேஜிலேயே இருக்கிறாங்க. You know, our children, when they are going to school, they wanted to go to school when other people are going to school. மற்ற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும்போது நம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்து பள்ளிக்கூடம் போகணும்னு விரும்புவாங்க. So we'll give them admission to LKG. அவர்களுக்கு நாம் எல்கேஜியில் அனுமதிப்போம். And finish the nursery. அவர்களுடைய நர்சரி எல்லாம் முடியும். When the nursery, when they are coming from school, they said, "Oh, I also went to school. Now I finished my school." பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து எனக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சது என்று சொல்வார்கள். Did they finish their schooling? பள்ளி படிப்பு முடிஞ்சுதா? How much they have to grow? இன்னும் எத்தனை வளர வேண்டும்? They have to finish their school, nursery, then school, then college, then post graduation. How much they should grow? நர்சரி முடிந்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து எவ்வளவு அதிகமா இன்னும் வளர வேண்டி இருக்கின்றார்கள். A real parent will put them to discipline. உண்மையான ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை ஒழுக்க நெறிக்குள்ளாய் வளர்த்துவார்கள். If we are a parent as God, He will put us into discipline through various trials and temptation. நம்முடைய தகப்பன் தேவனாக இருக்கும் நேரத்திலே அவர் நம்மை பலவிதமான சோதனைக்குள்ளே உட்படுத்தி நம்மை ஒழுக்க நெறிகளாக வளர்த்துவார். Then only we can grow. அப்பொழுது மட்டும்தான் நாம் வளர முடியும். Then only we can get into promotion to different promotions. அப்பொழுது மட்டும்தான் நாம் பல நிலைகளுக்குள்ளாய் பதவி உயர்வை பெற முடியும். Otherwise we are still in LKG. இல்லை என்றால் நாம் இன்னும் எல்கேஜிலே தான் இருந்து கொண்டிருப்போம். Just believing and coming to the church and staying in the chair for 20 years is not grown. I will say that he's a person who is not born only. ஒருவேளை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ 20 ஆண்டு காலமாக சபையில வந்து சும்மா அமர்ந்திருந்த அதே இருக்கையில் அமர்ந்திருந்தால் அவர் இன்னும் பிறக்கவே இல்லை என்று நான் சொல்லுவேன். Why he is not growing? ஏன் அவர் வளரவில்லை? Because he is not born. ஏனென்றால் அவர் இன்னும் பிறக்கவே இல்லை. He is coming just like that. சும்மா அவர் வந்து கொண்டு போகின்றார். Like how the dead body is
to all the places, we are taking our dead body, dead spirit to all the churches, all the people. ஒரு சடலத்தை எப்படியாக எல்லா இடங்களுக்கும் சென்று சுற்றி காண்பிப்பதை போலவே நாமும் கூட நம்முடைய நாம் இறந்து போன நம் நிலைமையோடு கூட இந்த சபைக்குள்ளாய் நாம் வந்து போகின்றோம். அவ்வளவுதான். If you plant a tree, plant a seed, the plant should grow. ஒரு விதையை நாம் நடும் நேரத்தில் அந்த விதை முளைத்து வளர வேண்டும். If you are spiritually born, you have to grow. ஆவிக்குரிய முறையில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக வளருவீர்கள். Oh, how many churches people are just sitting there 10, 20, 30 years just like that? எத்தனை சபைகளிலே ஜனங்கள் 10, 20, 30 ஆண்டு காலமாக ஒரே இடத்தில் அமர்ந்து அதே போல Are they growing? வளருகிறார்களா? Why? ஏன்? They never born. அவர் இன்னும் பிறக்கவே இல்லை. A born person, a life, there is a life. The life cannot contain like that. பிறந்திருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்குள் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் ஒருபோதும் அதே போல இருக்காது. If you have life in you, you will not stay like that. ஒரு உங்களுக்குள்ளாக ஜீவன் இருக்கும் நேரத்தில் இதே போல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ மாட்டீர்கள். If you have a spiritual life in you, if you are really born spiritually, you will grow. உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் ஜீவன் நிச்சயமாக காணப்படுமானால் நிச்சயமாக நீங்கள் வளருவீர்கள். If you are not growing, you have to suspect whether you are really born. நீங்கள் வளராவிட்டால் உண்மையாகவே பிறந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து நிதானித்து பாருங்கள். You have to examine yourself. உங்களை நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். You have to examine. This is very important. Am I really born? நான் உண்மையாகவே பிறந்திருக்கிறேனா? Am I really in faith? உண்மையாக நான் விசுவாசத்தில் இருக்கிறேனா? Am I really a child of God? உண்மையாகவே நான் தேவனுடைய பிள்ளையாம்? If you are a child of God only, there is use in hearing any messages in the Bible. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் வேதத்திலிருந்து எந்த செய்தியை கேட்டாலும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். We have given 66 books and many things it is written in the Bible. அநேக புத்தகங்கள் 66 புத்தகங்கள் நம்முடைய கரத்திலே உண்டு. அநேக விஷயங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. There are a lot of things we have to get graduate and masters in this. இந்த புத்தகத்தில் அநேக விஷயங்களாக நாம் படித்து பட்டப்படிப்பு மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். If you just know some verses and if you think that is enough, that is then if you are still in LKG. ஏதோ சில வசனங்களை மட்டுமே தெரிந்து கொண்டு அது போதுமானது என்று நினைத்தால் இன்னும் நீங்கள் LKG-ல தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். If you have life, you have to grow. உங்களுக்கு ஜீவன் இருந்தால் நீங்கள் வளர வேண்டும். Go through examinations. நீங்கள் பரீட்சைகளுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். You have to examine yourself. உங்களை நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். Examine and make sure whether you passed that class. உங்களை நிதானித்து பரிசோதித்து அந்த தேர்ச்சியில நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். When there is an examination comes, when there is a trial, when there is a problem happens in our life, don't cry. ஒரு பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பரிசோதனை வரும் நேரத்தில் கண்ணீர் விட வேண்டாம். If it is for your promotion, அது உங்களுடைய பதவி உயர்வுக்காக இருக்கின்றது. You have to how you behave when something happen in when pressure when people are in pressure only we'll really know their character. ஒரு நபர் அதிகமான அழுத்தத்திற்குள் செல்லும் நேரத்தில் தான் அந்த நபர் உண்மையாகவே எப்பேற்பட்ட நபர் என்பதையும் எந்த குணாதிசயத்தை கொண்டவர் என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். Fine, every situations are okay. எல்லா நலமும் எல்லா சுகமுமாக சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது we will never know the character of a person. அந்த நபருடைய குணாதிசயத்தை நமக்கு தெரியாது. But something happened in their life. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று நடக்கும் நேரத்திலே how they are responding to that. அந்த சூழலுக்கு எப்படியாய் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அதன் மூலமா அறிந்து கொள்ள முடியும். They are really believers or not. உண்மையாகவே அவர்கள் விசுவாசிகளா இல்லை என்பதை அதன் மூலமாய் கண்டறிய முடியும். You are behaving in the same manner as the worldly people, you are not a believer. உலகத்தாரை போலவே நீங்கள் இதிலும் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் உண்மையாக நீங்க விசுவாசி அல்ல. If you are really believer, you will know that in that particular test how you passed. உண்மையாக நீங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பரீட்சையிலே எப்படி நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள் என்பதை are you showing the character of God or are you showing the character of evil one? தேவனுடைய குணாதிசயத்தை காண்பிக்கிறீர்களா அல்லது தீமையானவனுடைய பொல்லாதவனுடைய குணாதிசயத்தை காண்பிக்கிறீர்களா? I am not here to judge anyone. நான் ஒருவரையும் நிதானிப்பதற்காக நினைக்கல. I am judging myself. நான் என்னை நானே நிதானிக்கிறேன். I am judging myself. நான் என்னை நிதானிக்கிறேன். When I knew this, I was so fearful. I am judging every day. I am examining myself. Am I really living in the character of God? இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பதாக நான் ஒவ்வொரு நாளும் என்னை நிதானித்து பார்த்து உண்மையாகவே நான் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறேனா வளர்ந்திருக்கிறேனா என்பதை குறித்து சிந்திப்பது உண்டு. So we are the children of God. A king's son should behave like a king. நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கின்றோம். ராஜாவினுடைய பிள்ளை ராஜாவை போல இருக்க வேண்டும். A king child should not behave like a beggar. ஒரு ராஜாவினுடைய பிள்ளை ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்க கூடாது. A prince should not behave like a common man. ராஜாவினுடைய இளவரசன் ஒரு சாதாரண சாமானியனை போல இருக்க கூடாது. Who will get ridiculed, who will be put down if a person is behaving like a common man? ஒரு சாதாரண சாமானியனை போல் அந்த இளவரசன் ஜீவிப்பான் என்று சொன்னால் அதில் யார் அவனை பற்றி பழி சொல்வார்கள்? Then they will say, oh,
son is this? யாருடைய மகங்க அவன்? When we see some people behaving like that, we will say, ஆருட தந்தை இது ஆருட தந்தை. யாரோ ஒருத்தர் நம்ம அப்படி பார்க்கும் பொழுது, ஒரு பிள்ளை பார்க்கும் பொழுது, இது யாருங்க இவனுடைய அப்பா என்று கேட்போம் Many அல்லவா? times அநேக நேரங்களிலே world are looking at us when we are fighting each other. People are looking at us. The worldly people are looking at us. Whose children are they? நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு வழக்காடி கொண்டிருக்கும் நேரத்தில் உலகத்தார் நம்மை பார்த்து, இவங்கள யார் பெத்த பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்கல்ல. Am I ridiculing or putting down the name of our father? நம்முடைய தகப்பனுடைய பெயரை நாம் கேலியாக மாற்றுகிறோமா? Or am I glorifying the name of our father? அல்லது பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேனாம்? It depends on who is your father. உங்களுடைய தகப்பன் யார் என்பதன் மூலமாய் இது அறியப்படுகின்றது. Let us examine ourselves. நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். Maybe this is a very simple thing. ஒருவேளை இது மிக மிக எளிமையான ஒரு விஷயம்தான். But if we don't examine this, ஆனா இந்த நிதானத்தை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், there is no point in living. ஜீவிப்பதற்கான பயன் இல்லை. May God's name be glorified. தேவநாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். நம்முடைய சகோதரி ஆனந்திக்காக நாம் ஜெபிப்போம். கடந்த வாரத்திலும் இப்பொழுதும் கூட அவர்களுக்கு சற்று சுகவீனமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனந்திக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காணப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். அது போல துடிலூர் திருச்சபையிலே ஐக்கியப்பட்டு வந்த சகோதரன் கனி அவர்கள் கடந்த வியாழக்கிழமை காலையிலே கர்த்தருக்குள்ளாக நித்திரடைந்தார்கள். மாரடைப்பின் மூலமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள். அவருடைய அடக்க ஆராதனை வெள்ளிக்கிழமை என்று மதியம் நடைபெற்று முடிந்தது. விசேஷமாக துக்கத்தில் இருக்கின்ற குடும்பத்தை நினைத்து நாம் அதிகமாக ஜெபிப்போம். ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக